சும்மா இப்போ கான்ட்ராக்ட் மேரேஜ் போன பார்த்துருந்து அப்படி பார்த்துடலாம். இப்போது நீங்களும் ஆன்ட்டியும் கிச்சனுக்குள்ளே இருக்கீங்க. சரி, அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஜிம்மனோட அம்மாண்ட கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அதுலேருந்து பார்க்கலாம். ஆன்ட்டி, ஜிம்மனோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க எங்க, அவங்களுக்கு என்னாச்சா? அவளா ஜிம்மன் கூட லைஃப் லாங் அவளுக்கு வாழ குழுப்பணும் இல்லை, அவள் இறந்துட்டான். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, ஏன்னா இறந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே, ஆண்டி அவங்க எப்படியா இருந்தாங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதில் என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை. ஜமன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அப்போவே ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னா, நான் ஜஸ்ட் ஏதோ க்ரஷ் அப்படி சொல்கிறான்னு நினச்சேன். பட் காலேஜ்லேயும் வந்து அவளை நான் லவ் பண்ணுறேம்மா அப்படி சொன்னான். சரி, ஓகே, ஏதோ லவ், ஏதோ டேட்டிங் போகிறாங்க போல் அப்படின்னு நான் திங்க் பண்ணேன். காலேஜில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னான். நான் ஷாக் ஆகிட்டேன். பிகாஸ் என் பையன் அவ்வளோ நல்லவனா, ஒரே பொண்ணு ஸ்கூல் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறானா அப்படி திங்க் பண்ணேன். ஜஸ்ட் ஐம் ஓகே. பிகாஸ் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பான். அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ அது அவனுக்கு கொடுத்துடணும். அவனோட கேரக்டர் நீ போக்கு போக்கு புரிஞ்சுப்பேன். பட் எனக்கு நல்லாவே தெரியும் அவன் அந்த பொண்ணு டீப்பாக லவ் பண்ணுறான்னு எனக்கு அப்போ புரிஞ்சுது. தென் ஃபர்ஸ்ட்லாம் சொல்லும் போதெல்லாம் ஏதோ க்ரஷ், இந்த காலத்தில் வர அந்த ஏதோ ஒரு அட்ராக்ஷன் அந்த மாதிரி திங்க் பண்ணேன். பட் சின்ன ரொம்ப டீப்பாக அந்த பொண்ணு அப்படி லவ் பண்ணான். எனக்கும் ஹாப்பி தான். ஒரு நாள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு வந்து ஏன் முன்னாடி நின்னாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏண்டா திடீர்னு கேட்டேன். இல்லைம்மா, காலேஜ் முடிச்சதுலேருந்து நான் 2 பேரும் லிவிங்கில் தான் இருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணலான்னு நினச்சேன், அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். ரொம்ப சிம்பிளாக சொன்னான். இதோ இந்த வீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸ் போச்சு. ஒரு நாள் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்கிட்ட சொன்னான். நாங்கள் அப்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அவளை அவன் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இவன் தான் என் பையனா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அவ்வளோ கேரிங்காக இருப்பான். ஜமன் இது வரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவனை பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேரிங்காக நான் அவனை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கேரிங்காக அவளை பார்த்துக்கிட்டான். ஒன் டே பையனும் பிறந்தான். நாங்களாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டோம். அப்படி கொஞ்சம் டேஸ் அப்படியே தான் போச்சான். மூச்சே நான் தான் பார்த்துப்பேன். அவர் 2 பேரும் ஒரு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓனர் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருந்தா. எப்போவுமே கம்பெனிக்கு போயிடுவா. மூச்சு என்கிட்ட தான் இருப்பான். திடீர்னு ஒன் டே ஜமன் ஒர்க் போல் வீட்டில் இருக்கான். பையன் கூட விளையாடிட்டு அவனுக்கு ஒரு கால் வந்தது, உங்கள் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு. ஃபர்ஸ்ட்டு கேட்ட உடனே அவனே ஷாக் ஆகிட்டான். எனக்குமே அப்படி தான் இருந்துட்டான். அவன் அப்போது நம்பலை. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். ஒரு பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இவன் கார் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருந்தா. அந்த நிலைமையில் இவனை அவன் பார்க்கறதுக்கு அவனால் முடியல. அவன் இறந்துட்டா அப்படிங்கிறதையே அவன் ரொம்ப நாள் அவன் நம்பாமலே இருந்தான். அவனால் ஏற்றுக்கவே முடியல. அப்படியே டேஸ் போச்சு. பையனும் வளர ஆரம்பிச்சிட்டான். பட் சிம்மன் அவகிட்ட இருந்து இன்ன வரைக்குமே மூவன் ஆகலை. எனக்கு நல்லாவே தெரியும். இறந்துட்டான் அப்படிங்கிறத அவனால் ஏற்றுக்கவே முடியல. அவளுடைய ரூம் இருக்குது பார்த்தியா, அந்த ரூமில் உன்னை கூட்டிகிட்டு போனான்னா உங்களை பார்த்து கேட்குறாங்க, என்ன ஆண்டி நைட்டு
நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருந்தீங்க தானே? இப்போ என்ன சொல்கிறது? ம் ஆ, இருந்தேன் ஆண்டி. ஓ, அது அவன் ரூம்லையா இல்லை மோச்சி பாப்பா படுத்திருந்தால இந்த ரூம்லையா? உங்களுக்கு புரியல ஏன் உங்கள் ரூம்லாம் கேட்குறாங்க அப்படி சொல்லிட்டு? என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இல்லை ஆண்டி இந்த ரூமில் தான் அப்படியே சொன்ன உடனே அவங்க உங்கள் சீக்கை ஹோல்ட் பண்ணி, கவலைப்படாதடா, கண்டிப்பாக அவன் மாறிடுவான். என்ன ஆண்டி சொல்கிறீங்க? அப்படி நைட்டு நாங்கள் ஹாப்பியாக தான் இருந்தோம். ஓகே, எனக்கு அது புரியுது வயான். பட் அவன் ரூமுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகலல்ல? எல்லாட்டி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. இதுக்கப்புறம் உனக்கே புரியும் அப்படி சொல்லிட்டு உங்கள் 2 கையும் ஹோல்ட் பண்ணி, வயன் ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் பண்ண. அவனை ஃபஸ்ட்டு அந்த ரூம்லேருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வா. அந்த ரூமில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டான். மூச்சு பையன் ஜமான் 2 பேரும் தான் அந்த ரூமில் இருப்பாங்க. அவன் எப்போ அந்த ரூம்லேருந்து வெளில வரானோ அப்போ தான் அவன் இவனா இறந்துட்டா அப்படிங்கிறதே அவன் நம்புவான். இப்போ வரைக்குமே அவன் இவனை உயிரோடு இருக்கா அதை தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான். நான் இந்த மேரேஜுக்கு அவனை ஓகே சொல்ல வைக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தான் தெரியும். சொல்ல மாதிரிலாம் சும்மா இருங்கம்மா, இவனா காதில் கேட்கும், இவனை நம்ப கூட தாம்மா இருக்கா, அவள் சாகலம்மா, அவள் இருக்கும்போது நான் ஏம்மா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்? நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வயன் அப்படிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. நைட்டுமே ஜமன் குடிச்சிட்டு வந்து யூனா அப்படி தானே கூப்பிட்ருப்பான். அது திங்க் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கீங்க. அவங்க ஜிம்மனுக்கு பிடிச்ச அந்த சிக்கன் செஞ்சுட்டு எல்லாருக்குமே சர்வ் பண்ணேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க தான் வந்தேன். நான் கிளம்புறேன் அப்படியே சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு இப்போது ஜிம்மன் தான் தோட்டில் இருக்கான். அவனை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சேம் டைம் ஆண்டி என்ன சொல்ல வராங்க சத்தியமாக உங்களுக்கு புரியல. என்ன ரூம் சொல்கிறாங்க, என்ன இருக்குது ரூமில்? நீங்கள் அப்படிலாம் திங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. ஜிம்மன் ஃபைல்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு ரூம்குள்ளே போயிட்டான். நீங்கள் பின்னாடியே போயிட்டு ரூம் டோரை நாக் பண்ணி ஜமன் கூப்பிடுறீங்க. அவன் வந்து வரான் அப்படியே சொல்லிட்டு வரான். கொஞ்சம் லேட் ஆகுது. ரூம் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி போகிறீங்க. பட் அவன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன இல்லை ஆண்டி உங்களுக்காக சமைச்சிருக்காங்க. ஓகே, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் ரெடி ஆகிட்டு வரேன். இல்லை ஜமான், சூடாக இருக்கும் போதே சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. அவங்களே பார்க்குறான். இல்லை ஆண்டி தான் சொன்னாங்க. நான் ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து சாப்பிட்றான் அப்படியே சொல்லிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ நம்ம என்ன சொன்னோம், எதுக்கு இவன் இப்படி முறைக்கிறான்? நீங்கள் டோருக்கு அந்த பக்கமே நின்று வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. அவள் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அவனே பார்க்குறீங்க. எங்கள் பாரு வயன், என் ரூம் டோர் ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணாத, புரியுதா? இல்லை ஜவான், நீங்கள் வர கொஞ்சம் லேட் ஆச்சு. எங்கே பாரு, லேட் ஆனாலும் நீ ஓப்பன் பண்ணக்கூடாது. எனக்கு யாரும் என் ரூமுக்குள்ளே வந்தால் பிடிக்காது. நீ இந்த வீட்டில் எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் என் ரூமுக்கிட்ட கூட நீ வரக்கூடாது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது. ஆன்ட்டியும் அந்த ரூம் அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இவனும் ரூம் கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறான். புரியல உங்களுக்கு? நீங்கள் திங்க் பண்ணிகிட்டே உங்கள் ரூம் கிட்டே வரும்போது பையன் அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குது. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் உட்காந்து அழுதுட்ருக்கான். பட்டு என்னாச்சு உங்களுக்கு? மார்னிங் எதுக்கு அழுகுறீங்க அப்படியே சொல்லிட்டு அவனை பேம்பர் பண்ணுறீங்க. பட் அவன் கிட்டே வர மாட்டேன்றான், அழுதுகிட்டே இருக்கான். பட்டுக்கு என்ன ஆச்சு? சாப்பிட ஏதாவது வேணுமா? இருங்க குக் பண்ணி. ஐயோ, குக் பண்ணி நேற்று வேஸ்ட் பண்ணும்ல. இல்லை, பாட்டி குக் பண்ணி வச்சுருக்காங்க, சாப்பிட்லாமா? அவனை பார்க்குறீங்க, அழுதுகிட்டே இருக்கான்.
இந்த சவுண்டு ஜெமன் ரூமில் இருக்கான், அவனுக்கே கேட்குதோ. என்ன பையன் ரொம்ப நேரமாக அழுதுட்ருக்கான், இருக்கால எங்கேயாவது போயிட்டாளா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அவன் ரூம் விட்டு வெளில வந்தான். உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணா நீங்கள் அவனை பிடிச்சி வச்சுக்கிட்டு, பட் என்னாச்சா, பசிக்குதா, ஏதாவது வேணுமா? ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே. நீங்கள் முழிச்சிட்ருக்கீங்க. ஜெமன் உள்ளே வரான். ஜெமன், மோச்சி எதுக்கு அழுகுறானே தெரியல. பக்கத்தில் தானே நான் இருக்கேன், எங்கடாவது சொல்ல மாட்டியா? இல்லை ஜெமன், ஏதாவது ஃபுட்டுக்கு அழுகுறேண்ணா. நீங்கள் பேச வரீங்க அதுக்குள்ளே ஜெமன் பாப்பா கிட்ட போயிட்டு பாப்பாவை கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னாச்சா பட்டுக்கு? ஏன் மார்னிங் எப்படி அழுகுறீங்க? அவன் இன்னும் தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கான். ஜெமனுக்கு புரியல. ஏய் அடிச்சியா? நான் எதுக்கு குழந்தைய அடிக்க போகிறேன்? அப்புறம் எதுக்கடி அழுகுறான்? தெரியல ஜெமன். ஜெமனுக்கு என்னன்னு தெரியல, பதட்டமாகுது. பட்டு என்ன ஆச்சு உங்களுக்கு? அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் அவனுக்கு இப்போ தான் ஒன்று ஞாபகம் வருது. நைட்டு தான் நீங்கள் சிக்கன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, குழந்தைக்கு ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு. அவன் வேக வேகமாக கிச்சனுக்கு ஓடுறான். உங்களுக்கு புரியல. ஜெமன் ஜெமன் பையனை கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். கை வைக்க போகிறீங்க, கையை தட்டி விட்டுட்டு குழந்தை மேலே கை வச்சுன்னு உன்னை கொண்டுடுவேன். ஒழுங்கு மாதிரி தள்ளிப்போம். என்ன ஆச்சு ஜெமன்? ஏன் மூச்சு அழுகுறான்? இங்கே கொடுங்க. ஜெமன், நீ பேசுகிற காட்டிலே வாங்காம அவன் சுடுதண்ணி வச்சிட்ருக்கான். பையனுமே ரொம்ப நேரம் அழுதுகிட்டே அப்படியே இருக்கான். பட் உங்களுக்கு தான் தெரியல குழந்தை ஏன் அழுகுறான்னு. நீங்கள் அமைதியாக ஒரு கார்னரில் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது அவன் சுடுதண்ணி வச்சு அதை கொண்டு வந்து மோச்சி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு டேப்லெட்லாம் போட்டு விட்டுறான். ஜெமன் ஜெமன், மோச்சிக்கு என்னாச்சா? என்னாச்சு தெரியலையா உனக்கு? எல்லாம் உன்னால தான். என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? நைட்டு கொடுத்தலடி சிக்கனு, அதோட பேக் தான் இது. மார்னிங்கே ஸ்டொமக் பெயின். நீ வந்து 1 டே கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணி வைக்கிற. உன்னை நம்பி எப்படி தான் நான் என் பையனை கொடுப்பேன்னு தெரியல. ஜெமன், ஐம் சாரி. நான் இது எதுவும் தெரிஞ்சு பண்ணலை, எனக்குமே கஷ்டமாக இருந்தது. சத்தியமாக மோச்சுக்கு அதெல்லாம் ஒத்துக்காதான் தெரிஞ்சால் நான் கொடுக்க மாட்டேன். ஐம் சாரி ஜெமன். ஜெமன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. பேசக்கூடாதா? ஏய், எப்படி பேசுறதும் கேட்டா வேற எப்படி பேசுறது? கான்ட்ராக்ட் வந்த நீ சொல்கிறத நான் கேட்கணுமா? ஜெமன், நான் கான்ட்ராக்ட் ஒய்ஃப் தான், எனக்கு அது புரியுது. நீங்கள் எப்படி கூட சொல்லுங்கள், பட் நான் வேணும்ன்ட்டே மோச்சிக்கு கொடுத்தன்னு மட்டும் சொல்லாதீங்க. கண்டிப்பாக இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் ஜெமன். ஐம் சாரி. அப்படியே சொல்லிட்டு ஜெமன்கிட்ட இருந்து பாப்பாவை வாங்கிக்கிட்டு ஒரு வாட்டி தான் மிஸ்டேக் பண்ணுவேன் ஜெமன், ரிப்பீட்டடாக அதை பண்ணவே மாட்டேன். இப்போ தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக இது போல் நான் பண்ண மாட்டேன் ஜெமன். எனக்கு தெரியும் நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு. கண்டிப்பாக நான் யாருக்கும் தெரிஞ்சு கூட இப்படிலாம் பண்ண மாட்டேன் ஜெமன். நான் தெரியாமல் தான் அது மாதிரி பண்ணேன். அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் பேசுனதுலே கொஞ்சம் ட்ரஸ்ட் இருக்குது உங்கள் மேலே ஜெமன். உங்ககிட்ட விட்டுட்டு அவன் ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறான். பாப்பாவும் கொஞ்ச நேரம் விளையாடின்ட்டு ஃபுட் கேட்குறான். ஸ்டொமக் பெயின்லாம் போயிடுச்சு. நீங்கள் பையனை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன். உனக்கு பிடிக்கும் தானே சொன்னேன், அதனால தான் வாங்கி கொடுத்தேன். ஐம் சாரி, இதுக்கப்புறம் நான் அந்தமாரி பண்ண மாட்டேன். இப்படி சொல்கிறீங்க. பையனும் க்யூட்டாக சிரிக்கிறான், உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு இல்லை கிஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம போய் ஃபுட் சாப்பிட்லாம். 2 பேரும் சாப்பிட்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. வன் நேற்று தான் போனேன், பட் வீடு இங்கே நார்மலாக இல்லைடா, நீ இல்லாமல் எப்படி இருக்க? மா நேற்று தான்மா உங்களை விட்டு வந்தேன், என்னமோ தெரியலம்மா, ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இப்படி நார்மலாக பேசிகிட்டே இருக்கீங்க. அம்மா நேற்று நான் என்ன பண்ணேன் தெரியுமா? அப்படி சொல்லிட்டு
பாப்பாவுக்கு சிக்கன் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது சொல்கிறீங்க. என்னடி குழந்தைக்கு நைட் டைமில் சிக்கன் கொடுத்தியா? உங்கள் அம்மாவே திட்டுறாங்க. அம்மா நீங்களே திட்டினா எப்படிம்மா? எனக்கு தெரியலம்மா அப்படி சொல்கிறீங்க. அவங்க உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இந்த டைமில் சாப்பாடு கொடுக்கணும், ஃப்ரூட் கட் பண்ணி கொடுக்கணும், பால் எந்தெந்த டைமில் கொடுக்கணுமோ அது சொல்லிவிட்டு பாப்பாவை குளிக்க வைக்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ தான் நீங்கள் அதெல்லாம் காது கொடுத்தே கேட்குறீங்க. முன்னாடியே அம்மா கிட்ட கேட்டிருக்கலாமோ அப்படி தோணுது. இருந்தாலும் ஓகே தான். இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. உங்கள் 2 பேருக்குமே போர் அடிக்குது. சரி சொல்லிட்டு வாட்ச் பார்க்குறீங்க. அம்மா ஈவினிங் டைமில் குட்டியாக வாக்கிங் மாதிரி கூட்டிகிட்டு போ அப்படி சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகம் வந்து மச்சி பட்டு நம்ம 2 பேரும் வாக்கிங் போகலாமா? கேட்கும்போது க்யூட்டாக தலையாட்டுறான். சரி உங்கள் அப்பான பெர்மிஷன் கேட்டுருவோம் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணுறீங்க. சின்னோட நம்பர் உங்ககிட்ட இல்லை. உங்கள் அப்பா நம்பரு எனக்கு தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படி திங்க் பண்ணும்போது தான் ட்ராவில் சிம்மனோட கார்டு பார்த்துருப்பீங்க. சரி சொல்லிவிட்டு அந்த கார்டு கொண்டு வந்து அதில் இருக்க நம்பரை நோட் பண்ணி சிம்மனுக்கு கால் பண்ணுறீங்க. சிம்மனுக்கு இந்த நம்பர் வருது. அவன் மொபைல் எடுத்து பார்க்குறான். ஏதோ புது நம்பர் போல். அப்படி வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்றான். நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 2-3 டைம் அப்படி போட்டிருப்பீங்க, எடுக்கலை. சரி ஓகே, அப்போ ஒர்க்கில் இருக்காங்க, நம்மளே போயிட்டு வந்துடுறோம் அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கில் சுற்றிட்டுருக்கீங்க. ஒரு காலவர் கூட ஆகலை. நீங்கள் பார்க்கில் விளையாடிட்டுருக்கீங்க இல்லையா, அந்த பார்க்குக்கு செம்மன் வரான். நீங்கள் அது கூட கவனிக்காமல் மோச்சி பாப்பா கூட விளையாடிட்டுருக்கீங்க. ஜிம்மன் கார் விட்டு இறங்கி வேகமாக பார்க்குள்ளே வந்து நீங்கள் 2 பேரும் எங்கே இருக்கீங்க தேடுறான். சர்க்கஸ் விளையாடிட்டுருக்கீங்க. வேகமாக உங்ககிட்ட வரான். அவனுக்கு அவ்வளோ கோபம். உங்ககிட்ட வந்து உங்கள் ஷோல்டர் பிடிச்சி திருப்பி, யாரை கேட்டு மோச்சி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தா? சுமன் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி நீங்கள் அவனை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் அவன் கோவமாக உங்கள் மேலேருந்து கையை எடுத்துட்டு பாப்பா கிட்ட போயிட்டு குழந்தைய தூக்குறான். பா நான் வரல, நான் விளையாட போகிறேன் அப்படி பாப்பாவை சொல்லும் போதே அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஜமன் ஜமன் என்ன பண்ணுறீங்க? குழந்தை அழகாக விளையாடிட்டு இருந்தான், விடுங்க ஜமன். பின்னாடியே ஓடுறீங்க. ஓகேடா, பாய்.